அப்படியே பல வருஷம் பின்னாடி போனீங்கன்னா, எங்க கிராமத்துல ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரு வந்து அம்மனோட ஒரு பெரிய டிவோட்டி. ஸோ அம்மன பார்க்கறதுக்காக எல்லா மாசமுமே எங்க ஊர்ல இருந்து சோட்டானிக்கரைக்கு போயிட்டுருக்காரு. ஸோ அப்படியே காலப்போக்குல வந்து இவருக்கு வயசும் ஆயிட்டு வருது. ரொம்ப வயசாகவும், சரி கடைசியா ஒரு தடவ போய் அம்மன பார்த்துட்டு வந்துரலாம். ஏன்னா இதுக்கப்புறம் என்னால நடக்க முடியாது. எனக்கு வந்து அவ்ளோ தெம்பு இல்ல உடம்புல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவ கடைசியா பார்க்கறதுக்காக சோட்டானிக்கர் போறாரு. அங்க போயிட்டு அம்மன் கிட்ட வந்து ரொம்ப மனசுருகி ப்ரே பண்ணிக்கிறாரு. அத கேட்ட அம்மன் வந்து, "இவ்ளோ ஆத்மார்த்தமா என்ன வந்து பார்த்துட்டு இருக்கீங்க எல்லா மாசமும். அதனால இதுக்கப்புறம் நீங்க என்ன பார்க்க வர வேணாம். நான் வந்து உங்க கூடயே வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அம்மாவோட ஒரு உருவம் வந்து சோட்டானிக்கர்லருந்து இறங்கி வந்து அவரு கூடயே எங்க ஊருக்கு வந்ததாகவும், அவரு வீட்டோட உத்திரத்துல அம்மா தங்கியிருந்ததாவும் ஒரு கதை இருக்கு. ஸோ அதனால காலப்போக்குல இந்த அம்மன் வந்துட்டு உத்திரத்துல இருந்ததுனால, உத்திரத்துக்காவு பகவதி அப்படின்னு பேரும் வந்துச்சு. ஸோ அந்த இடம் காலப்போக்குல கோவிலா மாறுச்சு அப்படின்றது தான் எங்க கோவிலுக்கு பின்னாடி இருக்க ரொம்பவே அழகான ஒரு ஸ்டோரி. ஸோ எங்க கோவில்ல இருக்கிற அம்மன் பார்த்தீங்கன்னா, சோட்டானிக்கர் அம்மையோட ரிஃப்ளெக்ஷன் தான். ஸோ இந்த மாரி நெறைய கதைகள் நான் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கேன். எல்லாமே ஒவ்வொரு விளாக்ல உங்ககிட்ட சொல்றேன். ஓகே, பை பாய். சீ யூ இன் த நெக்ஸ்ட் விளாக்.